வணக்கம். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம ஈஸி இங்கிலீஷ் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் டென்சஸ் எடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம், இருந்தாலும் வரிசையாக போடலை, அங்கே இங்கேயும் ஹெட்டிங் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம தொடர்ந்து டென்சஸ் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? டென்சஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 இருக்குங்க. அதில் முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸில் எதை வச்சு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, இல்லை பாஸ்ட் டென்ஸா, இல்லை ஃபியூச்சர் டென்ஸா, இல்லை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா, இந்த மாதிரி டென்சஸ் 12 இருக்குங்க. இல்லை எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு கீவேர்டு இருக்குங்க. நீங்க கட்டாயமா இந்த கிராமரை பொறுத்து, இந்த டென்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஞாபகத்துல இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அழகா பொறுமையா உட்காந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஒரு டென்ஸுக்கும் கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ட்ஸை வச்சுதான் நம்ம அது என்ன டென்ஸு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ். ஆல்வேஸ் இங்க ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல பேரண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்க வீடியோ நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எக்ஸாமுக்கும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது கிராமர், இந்த டென்சஸ் ரொம்ப தேவைப்படுங்க. ஓகேங்களா? ஆல்வேஸ், யூஸ்வலி, இதெல்லாம் அந்த சென்டென்ஸ்ல கட்டாயம் இருக்குங்க. யூஸ்வலி, ஆஃபன், அப்புறம் சம்டைம்ஸ். நீங்களும் அப்படியே நோட்டை எடுத்துட்டு நான் எழுதும் போதே பின்னாடி எழுதிக்கிட்டே வாங்க. சம்டைம்ஸ், ரேர்லி, நெவர், எவ்ரிடே, எவ்ரிடே, அது போல எவ்ரி மந்த், அப்புறம் எவ்ரி இயர், இல்லைன்னா வீக், எவ்ரி வீக், இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? எவ்ரி டே, எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர், இந்த மாதிரி அந்த சென்டென்ஸ்ல இடம்பெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன் சண்டேஸ். சண்டேஸ் மட்டுமா அப்படின்னா கிடையாது. சண்டேஸ், மண்டேஸ், டியூஸ்டேஸ், வெட்னஸ்டேஸ், எனி டேஸ் என்ன வேணாலும் வரலாம். டேஸுக்கு முன்னாடி கட்டாயமா ஆன் போடணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி. இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நமக்கு இடம் இல்லை, இங்க எழுதிடுறேன். ரெகுலர்லி, ஓகேங்களா? ரெகுலர்லி. அப்புறம் ஜென்ரலி, இங்க எழுதிடலாம். ஜென்ரலி. இதாங்க கீவேர்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன், generally, sometimes, rarely, never, regularly, every day, every month, every year, every week, on Sundays, on Mondays, on Tuesdays, இந்த மாதிரி சொல்லலாங்க. ஓகேங்களா? இந்த கீவேர்டை வச்சு தான் அந்த சென்டென்ஸு எந்த டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம இங்கிலீஷில் இப்போ பேசவும் போகிறோம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதுமே, யூஸ்வலி வழக்கமாக, ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, ஜென்ரலி அப்படின்னா பொதுவா, சம்டைம்ஸ் சில நேரம், ரேர்லி அப்படின்னா அரிதாக, நெவர் அப்படின்னா செய்யவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்கறது. ரெகுலர்லினா அதுவுமே வழக்கமாக தான். எவ்ரிடே அப்படின்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும். ஆன் சண்டேஸ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை,
ஆன் மண்டேஸ் அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். ஓகே, காட் இட். Shall we go to the next point? நெக்ஸ்ட் பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர் அதாவது சென்டென்ஸோட அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1. ஓகேங்களா, பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1. இதே இப்ப பாருங்களேன், சப்ஜெக்ட்னா இந்த இடத்துல ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது தான் நம்ம verb மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் verb 1. யார் யாரு ஐ, வி, யூ, தேலாம் வந்தா verb 1 மட்டும் வருவாங்க. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, இதையே he, she, it இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா verb 1 கூட எஸ்ஓ இல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஎஸ்ஓ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, காட் இட். நீங்க அழகா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அடுத்தது இதனுடைய யூசஸ் பார்க்கலாம். இதனுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 8 யூசஸ் இருக்குங்க. அதுல நம்ம ஒரு யூசஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசஸ் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அல்லது ரெகுலர் ஆக்ஷன். ரெகுலர் ஆக்ஷன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். பாருங்க, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹேபிச்சுவல்னா என்ன? நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அல்லது ரெகுலர் ஆக்ஷன், நம்ம ரொட்டீனா தினமும் இந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கெல்லாம் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா நம்மளுடைய பழக்கம், இது என்னோட பழக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்மளோட பழக்க வழக்கத்தை சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அல்லது ரெகுலரா ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் யூஸ். இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன். நான் தினமும் காலையில் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். நான் தினமும் காலையில என்ன பண்ணுவாங்க, டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இதுல எப்படி இதுல யார் சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துட்றேன், ஒரு படம் மூலயமா விளக்கிடுறேன். இது இப்ப நவ், இப்ப இந்த பக்கம் இருக்கிறது ஃபியூச்சர், அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது பாஸ்ட். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம், நான் தினமும் காலையில டீ குடிப்பேன் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்லாம் குடிப்போம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தினமும் இதுதான் நம்ம அங்க கீவேர்டு கொடுத்தோம் இல்லைங்களா. ரெகுலர்லி இல்ல ஆல்வேஸ் இல்ல எவ்ரிடே சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இந்த தினமுங்கிற வார்த்தையை வச்சுதான் இது நம்ம ஃபியூச்சர் டென்ஸா இல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸான்னு கண்டுபிடிக்க போறோம். குடிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. தினமும்
அதுதான் அங்கே க்ளூ வேர்டு. இப்போ தினமும்னா என்ன, நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவலாக இருக்கலாம், நம்மளோட பழக்க வழக்கமாக இருக்கலாம், நம்மளோட பழக்கமாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டீ குடிக்கிறது இப்போ மட்டும் குடிக்கிறது இல்லை, இதுக்கு முன்னாடியும் குடிச்சிருப்போம், இங்கேயும் குடிச்சிருப்போம், இங்கேயும் குடிச்சிருப்போம். பாஸ்ட்லேயும் அந்த விஷயம் நடந்திருக்கு, இப்போவும் அந்த விஷயம் நடக்கும், நாளைக்கும் நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு. ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்பது 3 காலத்துக்குமே வரும். 3 காலத்துக்குமே பொருந்தக்கூடிய டென்ஸ் எது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அதுவும் எப்போ அப்படின்னா நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லும் பொழுது இப்படி தான் வரும். பாஸ்ட்லேயும் செஞ்சுருப்போம், இப்போவும் செய்வோம், நாளைக்கும் செய்வோம், நம்ம இருக்கிற வரையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் ரொட்டீன் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ காட் இட். இப்போ பாருங்க, நான் தினமும் காலையில் டீ குடிப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நான்ங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் ஐ. தினமும் அப்படின்னா எவ்ரிடே, இல்லைன்னா ரெகுலர்லி, வழக்கமாக, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? தினமும், ஆல்வேஸ், எப்பொழுதுமே அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம். தினமும் அப்படின்னா எவரி, எப்போ, காலையில். காலையிலங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க மார்னிங். அவ்வளோதாங்க. டீ குடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் ட்ரிங்க். இப்போ பாருங்க, இதை வச்சு தான் நம்ம இப்போ சென்டென்ஸு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னு சொன்னோம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் வேர்பு வரணும் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, ஐ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, ஐ குடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் ட்ரிங்க்கு. ஐ ட்ரிங்க், நான் குடிப்பேன். எதை குடிப்பேன்? டீ. ஐ ட்ரிங்க் டீ, நான் டீ குடிப்பேன். எப்போ? எவரி மார்னிங். எவரி மார்னிங். தினமும் நான் காலையில் என்ன பண்ணுவேன்? டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங். இதையே நாங்கிறத எடுத்துட்டு அவ தினமும் காலையில் டீ குடிப்பாள் அப்படின்னு எழுதுவோம். குடிப்பாள். ஓகேவா? இப்போ அவளுக்கு என்னங்க இங்கிலீஷில் ஷீ. குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் தான். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் மாறப்போகுது. ஷீ ட்ரிங்க். ஷீ ட்ரிங்க். நல்லா கவனிங்க. ஐ, வி, யூ, தே, இந்த 4 பேரும் சப்ஜெக்டாக வரும்போது தான் வேர்பு மட்டும் எழுதணும். இதையே ஹீ, ஷீ, இட்டு, ஏதாவது நேம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா வேர்பு கூட நம்ம எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த வேர்பை பொறுத்து மாறும். இங்கே ட்ரிங்க்குக்கு பக்கத்தில் நம்ம எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஷீ ட்ரிங்க்ஸ் டீ எவரி மார்னிங். அவ்வளோதாங்க. பாருங்க, ஐ ட்ரிங்க் டீ எவரி மார்னிங். ஷீ ட்ரிங்க்ஸ் டீ எவரி மார்னிங். காட் இட்? ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இப்போ பாருங்க, அவ எப்பொழுதுமே காலையில் சீக்கிரமாகவே எழுந்திருப்பா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? குழுவோடு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம்? ஆல்வேஸ், ரெகுலர்லி, சம்டைம்ஸ், ரெகுலர்லி, ஆஃபன், எவர், இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ போன சென்டென்ஸில் கூட எவ்ரி மார்னிங், அந்த எவ்ரிங்கிற வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா? அதை வச்சு தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் பாருங்க, எப்பொழுதும் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, ஷீ, அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். ஷீ, நான் இந்த எப்பொழுதும் அப்படிங்கிறது ஆல்வேஸ், இதை நான் முதல்ல சென்டென்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த எப்பொழுதுங்கிற வார்த்தையை எந்த இடத்துல ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவ எழுந்திருக்கிறது தான் அங்கே வேர்பு. அப்போ என்ன சொல்ல போகிறோம்? வேக் அப்னு சொல்லணும். ஆனால் ஷீ வந்திருக்கிறதுனால என்ன சேர்த்துக்கிறோம்? வேக் கூட எஸ் சேர்த்துக்கிறோம். ஷீ வேக்ஸ் அப். எப்போ எழுந்திருப்பாங்க? சீக்கிரமாவே. ஏர்லி. ஏர்லி எப்போ? காலையில்.
early in the morning அப்படின்னு சொல்லிட்டோம். அவ காலையில சீக்கிரமாவே எழுந்துப்பா. she wakes up early in the morning. இது அவ எப்பொழுதுமே சீக்கிரமா எழுந்துப்பா அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப எப்பொழுதுமே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஆல்வேஸ். இந்த ஆல்வேஸ் வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் இடையில ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, she always wakes up early in the morning. அவ எப்பொழுதுமே காலையில சீக்கிரமா எழுந்துப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? அப்ப நான் அந்த க்ளூ வேர்டு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல வருங்க. ஒரு சில வேர்பு ஒரு சில அந்த அந்த க்ளூ வேர்டு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்லயும் வரலாம், சென்டென்ஸோட கடைசிலையும் வரலாம். ஓகேங்களா? shall we go to the next sentence? இப்போ பாருங்க, அவன் வழக்கமாவே ஓடுறதுக்கு போவான். அவன் எப்போ வழக்கமாவே என்ன பண்ணுவான்? ஓடுறதுக்கு அவன் போவான் அப்படின்னு சொல்றான். அவன், அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வரும்? he. வழக்கமாவே அப்படின்னா யூஸ்வலி. வழக்கமா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? யூஸ்வலி. ஓடுறதுக்கு ரன்னு, ரன். ஓடுவதற்கு ரன். போவான் அப்படிங்கறதா இந்த இடத்துல verb. ஓகேங்களா? போவான். போவானுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? போறதுக்கு இங்கிலீஷ்ல go. இப்ப பாருங்க, he usually. சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல தான் யூஸ்வலி சேர்க்க போறோம். he usually. அவன் வழக்கமா என்ன செய்வான்? he வந்திருக்கிறதுனால வேர்பு கூட இங்க பாருங்க இந்த இடத்துல es ஆட் பண்ற பாருங்க. he usually goes எங்க? for a run. for a run. அவன் வந்து ஓடுறதுக்கு வழக்கமாவே அவன் போவான் அப்படின்னு சொல்றோம். he usually goes for a run. Got it? Shall we go to the next sentence? ஒவ்வொரு கீவேர்டையும் பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுத போறோம். சம்டைம்ஸ்னா எப்பயாச்சும், சில சமயத்துல அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இப்ப நான் சம்டைம்ஸ் சொன்னா சில நேரம் நான் வந்து லைப்ரரிக்கு போவேன், லைப்ரரிக்கு படிக்க போவேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லைன்னா நான் லைப்ரரிக்கு போவேன் அப்படின்னு அப்படியே சொல்லலாம். நான் சம்டைம்ஸ் சில நேரம் லைப்ரரிக்கு போவேன் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப போறது யாருங்க? நான் தான். ஐ. சப்ஜெக்டுக்கு அப்புறம் சம்டைம்ஸ். ஐ சம்டைம்ஸ் நான் போறேன். போறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கோ. ஐ சம்டைம்ஸ் கோ. போறேன். எங்க போறேன்? கோ டு த லைப்ரரி. நான் என்ன பண்றேன்? நான் லைப்ரரிக்கு போறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சில நேரம் நான் லைப்ரரிக்கு போவேன். எதுக்கு போவேன்? படிக்க போவேன். அப்ப டு ஸ்டடி, படிக்க. ஸ்டடி, டு ஸ்டடி அப்படின்னா படிக்க. நான் எப்பயாச்சும் நான் போவேன், லைப்ரரிக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? Got it? I sometimes go to the library to study. நான் எப்பயாச்சும் நான் என்ன பண்ணுவேன்? சில நேரம் அப்படி சொல்லிக்கலாம். சில சமயம் நான் லைப்ரரிக்கு படிக்கிறதுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிருக்கோம். Got it? Shall we go to the next sentence? இப்போ often. often வச்சு எழுதுவோம். often அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். oftenனா என்னங்க அர்த்தம்? அடிக்கடி. அடிக்கடி. இப்ப பாருங்க, மை மதர். இப்ப எங்க அம்மா அடிக்கடி பிரியாணி செய்வாங்கன்னு சொல்ல போறோம். எங்க அம்மா அடிக்கடி பிரியாணி செய்வாங்க. மை மாம். சமைக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபன்ங்கிறத செய்வீங்களா? மை மாம் ஆஃபன். எங்க அம்மா அடிக்கடி என்ன செய்வாங்க? குக் பண்ணுவாங்க. என்னது? குக் பிரியாணி. எங்க அம்மா அடிக்கடி பிரியாணி செய்வாங்க. மை மாம் ஆஃபன் குக் பிரியாணி. ஓகே, காட் இட்.
இப்போ ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். சாரி, நானே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. மை மாம் ஷீல, அப்போ குக்கு கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். மை மாம் ஆஃபன் குக்ஸ் பிரியாணி, எங்கள் அம்மா அடிக்கடி பிரியாணி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறோம். Shall we go to the next sentence? இப்போ rarely, ரேர்லி அப்படின்னா எப்பயாச்சும்னு அர்த்தம். எப்பயாச்சும் தான், ரொம்ப ரேர் போகிறது. ஓகேங்களா, செய்யறது ரொம்ப ரேர், அரிது. அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க. தே ரேர்லி ஈட் அவுட், அவங்க வெளியில சாப்பிட்றது ரொம்ப அரிதுங்க. தே ரேர்லி ஈட் அவுட். இது சப்ஜெக்ட், இதுதான் வேர்பு, இதுதான் க்ளூ வேர்டு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான க்ளூ வேர்டு. தே ரேர்லி ஈட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வெளியில போய் சாப்பிட்றது ரொம்ப ரேருங்க சொல்லுவோம் இல்லைங்களா, இதுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நெவர் பார்க்கலாம். நெவர் அப்படின்னா ஒருபோதும் இல்லைன்னு அர்த்தம், அந்த செயல் நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நெவர்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாருங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றத மறக்க மாட்டா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றத என்ன செய்ய மாட்டா? மறக்க மாட்டா அப்படின்னு. இவ்வளவோ சென்டென்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவா பார்த்தோம். ஒரு செயல் வழக்கமா நடக்குதுன்னாலும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான். ஒரு செயல் நடக்காது அப்படின்னாலும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயே நம்ம பேசலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, she never, மறக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? forget. இங்க she வந்திருக்கிறதுனால எஸ் சேர்க்கிறோம். ஓகேங்களா, she never forgets. அவ மறக்க மாட்டா அப்படின்னு சொல்றோம். எதை மறக்க மாட்டா? டு கால் பண்றதுக்கு மறக்க மாட்டா. யாருக்கு? அவளுடைய பேரண்ட்ஸ், ஹர் பேரண்ட்ஸ். அவ்வளவுதான். பாருங்க, she never forgets to call her parents. அவ அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்றத மறக்க மாட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, got it? இப்போ பாருங்க, ஆன் சண்டேஸ், ஆன் மண்டேஸ், ஆன் டியூஸ்டேஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆன் சண்டேஸ்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்ம சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம், இல்லை லாஸ்ட்ல வேணாலும் வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமையில நான் மார்க்கெட்டு போவேன்னு சொல்ல போறோம். ஐ போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கோ. ஐ கோ டு த மார்க்கெட். ஓகேங்களா, ஆன் சண்டேஸ் அப்படின்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமையில நான் மார்க்கெட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம். ஆன் சண்டேஸ் ஐ கோ டு த மார்க்கெட். இதே இந்த இடத்துல ஷீ வருது, அவ ஞாயிற்றுக்கிழமைன்னா அவ மார்க்கெட்டுக்கு போவா அப்படின்னா கோ கூட இஎஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆன் சண்டே ஷீ கோஸ் டு த மார்க்கெட். காட் இட்? இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிற மாதிரி க்ளூ வேர்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த யூஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூ வேர்டு வச்சு வேற வேர்பு வச்சு உங்களால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.